இந்த தனுகரண புவன போகம்ன்ற 4 விஷயத்தை ஒரு ஆன்மாக்களுக்கு கொடுத்து அனுப்புறார். அந்த ஆன்மா தர்மத்தின்படி வாழ்ந்து தர்ம அர்த்த காமிய மோட்சம் அப்படிங்கிறத பூர்த்தி பண்ணணும். இதுதான் வாழ்வியல். இதுக்கு நடுவில் நமக்கு தடையா இருக்கக்கூடிய 6 குணங்கள் இருக்கு. அது என்னடான்னா காம குரோத லோப மோக மத மாத்சர்யம் அப்படின்னு 6 ஸ்பீடு பிரேக்கர் கொடுக்குறாரு நமக்கு சுவாமி. 6 விதமான தடைகள் மனித வாழ்க்கையில எப்போதுமே இருக்கணும். அனுகரண போன போதனை கொடுத்தது அவர் தான். தர்ம அர்த்த காமிய மோட்சங்கிற விஷயத்தை நம்ம போய் தொடரணும். ஆனா இதற்கு தடையாக இந்த 6 குணங்களை கொடுத்துட்டு வராங்க. அந்த 6 குணங்களையும் மீறி இறைவன் நம்ம போகணும்னா நல்ல நட்பு இருக்கணும், நல்ல குருநாதர் இருக்கணும். குருவரும் இல்லையே திருவரும் இல்லை இல்லையா? அப்போ பரமேஸ்வரன் எத்தனையோ ஜென்மாக்கள்ல நம்ம எல்லாம் பண்ண புண்ணியம், இந்த ஜென்மால இந்த மனுஷ ஜென்மால இந்த அற்புதமான ஒரு பூமியில நம்ம தென்னாட்டுல பிறந்தோங்கிறதே பெரிய விஷயம். போன வருடம் யதார்த்தமா இந்த இடத்துல எல்லாம் அடுத்த ஆண்டு விழாக்குள்ள காசி மாநகரத்துல போய் விஸ்வநாத பெருமாள் தரிசனம் பண்ணணும், அனைத்து அடியார்கள் போய் விஸ்வநாத போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம். கூட விஸ்வநாதரை போய் பார்த்தா ஒரு விதமான உணர்வு வருது, அருணாச்சலேச பெருமானை போய் பார்த்தா ஒரு விதமான உணர்வு வருது, ஜம்புகேச பெருமானை போய் பார்த்தா அந்த உணர்வு அவரவர்களுடைய ஆத்மார்த்தலிங்கத்துக்கு பூஜை பண்ணும்போதும் வரணும். அதுக்காக தான் கேத்திராவணம்ன்றது ஒன்று வச்சிருக்கான் இல்லையா? அப்போ அங்க இருக்கக்கூடிய சாமி உங்களுக்கு தான் வரணும். எத்தேவம் அர்ச்சனித்வாது தத் தேவம் ஆத்மபாவனம். இப்போ எல்லாருமே வழிபாடு பண்றோம், திருமுறைகள் பாராயணம் பண்றோம். ஆனா இறைவன் நமக்குள்ள வந்துடணும். இப்போ இறைவன் வரணும்னா உள்ள எப்படி இருக்கணும்? நம்ம உணவு கோயிலாக இருக்கணும். உள்ளம் பெரும் கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வல்லல் கிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனையிலும் காலா நீளம். ஜீவன் சிவலிங்கம்னு சொல்லக்கூடாது, சீவன் சிவலிங்கம் தான் இல்லையா? ஜோதி ஜோதின்னு சொல்லக்கூடாது, சோதி தான் தமிழ்ல. அந்த மாதிரி இப்போ நம்ம சரீரம் உள்ளம் பெரும் கோயில். பத்மாட்சிய சிவாலயே மனசிச்சே தத் கர்ணிகாக்கியே கிரியாபீட்டே ஞானமயம் விசுத்த மனசான்னு சொல்லிட்டு ஆகமங்கள் சொல்றது. சரி, எப்படா உள்ளம் கோயிலா இருக்கும் அப்படின்னா, சுவாமி உள்ள வர உள்ளம் கோயிலா இருக்கணும்னா நம்ம உள்ள எவ்வளவு தூய்மையா இருக்கும். இப்போ இந்த சிவனடியார்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சைவ சம்பந்தமான ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறதுனால இந்த இடம் இவ்வளவு சுத்தமாகி நடராஜ பெருமானே எளிவந்த தன்மையா இங்க எழுந்திருக்கார். அடுத்து ஒரு ஆட்சியாளர்களுடைய விசேஷம் நடக்க போகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான அலங்காரம் இருக்கும். ஒரு எம்எல்ஏ வந்தாருன்னா ஒரு விதமான அலங்காரம், சிஎம் வந்தாருன்னா ஒரு விதமான அலங்காரம் இருக்கும், பிரதமர் வந்தாருன்னா எப்படி இருக்கும், இன்னும் புரோட்டோகால்லாம் இருக்கும். அதுபோல நம்ம நித்தமும் நம்முடைய வாழ்நாளில் சுத்தம் பண்ணிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். சிவபெருமானே நம்ம உள்ளத்துக்குள்ள வர்றாருன்னா அப்போ எவ்வளோ புரோட்டோகால் போட்டு நம்ம சரீரத்தை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்போ இந்திரி காமக்ரோத லோப மோக மதமாச்சரியம்லாம் நம்ம விழாதான். அப்போ அதுக்கெல்லாம் புரோட்டோகால் போட்டு காவக்காரங்களை போட்டு நிறுத்தி பண்ணும். என்னடா யாரா காவக்காரன்னா பக்தின்ற ஒரு உணர்வு தான். அந்த மாதிரியான காமக்ரோத லோப மோக மதமாச்சரியம் இந்த 6 விதமான துர்குணங்களும் நம்மள்கிட்ட பக்கத்தில் வராமல் காப்பாற்றுறது எதுதான்னா பக்தி அப்படின்ற ஒரு உணர்வு மட்டும்தான். இந்த மாதிரி துர்குணங்கள்லாம் இல்லாமல் நம்மளை காப்பாற்றும். அப்படி காப்பாற்றுறது மட்டும்தான் உள்ளம் பெரும் கோயிலாக இருக்க முடியும். இன்னும் நம்ம மனுஷன் தானே இல்லையா? மனிதர்களுக்கு உண்டான ஆணவம் தன்மை மாயெல்லாம் அந்த ஆன்மாவை விட்டு போகாது. அது எப்படி செம்புக்கு கல்வி போல நம்ம என்னதான் செம்பு பாத்திரத்தை தேய்ச்சி வச்சாலும் அது திருப்பி மறுநாள் பார்த்தீங்கன்னா கலர் மாறத்தான் செய்யும். அது போல தான் மனிதனுடைய ஆன்மா. அதுக்கு திருப்பி இந்த மாதிரி குணங்கள்லாம் வரும், வராமலாம் இருக்காது. யாருனாலையும் சொல்ல முடியும் எந்த விதமான யோகிகளாலையும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, எப்படி செப்புக்கு புளி போட்டு தேய்ச்சி பண்ணிக்கணும், அது போல் சிவ பூஜை பண்ணி திருநீர் பூசி நம்மளை என்ன பண்ணிக்கணும், குருகுணங்கள் வராமல் நம்ம பாதுகாத்துக்கணும். அதுவும் இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் திருநீர் பூச முடியும். திருநீர் விபூதிர் பூதிரைஸ்வர்யம். திருநீரை பற்றி பஸ்மமாகாத்மம் சொல்லும் பொழுது பஸ்மஸ்நானம் பவித்ரம் சுச்சிகர முனிசம் யாதிநாசம் சுமோக்ஷம் கங்கா தீர்த்தேன துல்லியம் சகல விஷஹரம் क्रोधनासं सुशान्तं यक्ष पैशाचरक्षो गणगानवितं तुष्टिपुष्टि समस्तं वस्यं लोके नराणां सकल जुनसुख पार्वतीश प्रसादम அப்படின்னு பஸ்ம மகாத்மியம். விபூதிக்கு பஸ்மஸ்நானம் பவித்திரம். பவித்திரம்னா சுத்தமான இடம், பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு பேர் பவித்திரம்னு பேர்.
இந்த திருநீர் பூசண மாத்திரத்துல நம்ம சரீரம் மட்டும் இல்லையா, இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு முதற்கொண்டு ஓடிடும். பஸ்மஸ்நானம் பவித்ரம் சுச்சிகர முனிஷம் வியாதிநாசம் சுமோக்ஷம். முனிவர்கள்லேருந்து சித்தர்கள்லேருந்து எல்லாம் இதைத்தான் வந்து இட்டு இருக்காங்க. நல்லவர்கள்லாம் விரும்பக்கூடிய அளவுக்கு நம்முடைய சரீரம் மாறிடுமா, அந்த வியாதிகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். மோட்சத்தன்மையுடைய ஆன்மாவை நம்ம ஆன்மா மாறும். வியாதிநாசம் சுமோக்ஷம். யக்ஷ பைசா கங்கா தீர்த்தேன துல்லியம். இந்த விபூதி குறைச்சி இடக்கூடிய தீர்த்தம் என்னவா, கங்கா தீர்த்தமா. அந்த கங்கா தீர்த்தமா நம்ம நினைச்சுக்கணுமா. கங்கா தீர்த்தேன துல்லியம் சகல விஷஹரம். ஹரம்னு சொல்லணும். விஷகரம்னு சொன்னோம்னா விஷத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தமாயிடும். அதுதான் அந்த தமிழ்லையும் இந்த மாதிரி பல வகையானங்கிறதுக்கு பழ வகையானன்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க. பழ வகையான பழங்களை போன்றன்னு அர்த்தம், பல வகையான பல மாதிரின்னு அர்த்தம். அதுபோல விஷகரம்னா விஷத்தோடு கூடியன்னு அர்த்தம், விஷஹரம்னா விஷத்தை நீக்குதல்னு அர்த்தம். கரங்கிறதுக்கு ஹரங்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. சகல விஷஹரம். எப்பேற்பட்ட விஷமா இருந்தாலும் இந்த விஷத்தை பூரா போக்கிடுமா இந்த திருநீர். வியாதிநாசம் கங்கா தீர்த்தேன துல்லியம் சகல விஷகரம். குரோதநாசம் சுசாந்தம். மனசுல சில பேர்த்த பார்க்கும் பொழுதே நமக்கு கோபமா வர ஆரம்பிச்சிடும். என்னமோ தெரியாது, முன்ன பின்ன அவங்கள பார்த்துக்கவே மாட்டோம். ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் எப்படி நட்பு வருதோ அது போல பூர்வ ஜென்ம பந்தம் ஏதாவது ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் வந்துடும். எல்லா மனுஷாளுக்கும் அதெல்லாம் நடக்கும். ஒரு சில பார்த்தோன்னே அந்த குரோதமானது அந்த பக்கம் போயிடும் பாடுற மாதிரிலாம் சூழ்நிலைலாம் தோணும். இப்போ திருநீர் பூசனை என்ன பண்ணுமா, குரோத நாசம். அந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாமல் எல்லாத்தையும் அரவணைக்கக்கூடிய எண்ணம் தானாக வருமா. அது வந்தால் தான் நம்ம திருநீர் பூசுறதுக்கு உண்டான தகுதி நமக்கு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. குரோதநாசம் சுசாந்தம். சாந்தம்ங்கிறது எங்கே வரும், இல்லற வாழ்க்கையில் இல்லறம் துறவு அறம்னு எல்லாம் அறத்தான் வருவது தான் இன்பம். இந்த வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம அறமாக எடுத்துட்டு எல்லாத்தையும் சாந்தமாக எடுக்கக்கூடிய பக்குவமானது சுவாமி நினைச்சால தவிர நமக்கு வரவே வராது. எல்லாத்துக்கும் அந்த சாந்தத்தை அந்த திருநீர் கொடுக்கணும்னு சொல்லி சாந்தம். யக்ஷ பைசாச்ச ரக்ஷோ. யக்ஷர்கள் பைசாச்சங்கள் இந்த மாதிரி துராத்மாக்கள் இந்த மாதிரிலாம் ஏதாவது பயமுறுத்த மாதிரியான ஆத்மாக்கள்லாம் இருந்ததுன்னா யக்ஷ பைசாச்ச ரக்ஷோ கணகானமிதம். இந்த யக்ஷர்கள் பைசாச்சர்கள்டேருந்து ரக்ஷ பண்ணுமா, நம்மளை காப்பாற்றுமா. கணகானமிதம் நல்ல நறுமணமாகவும் நல்ல சங்கீதம் பாடக்கூடிய விஷயமாகவும் நல்ல விஷயம்லாம் நம்ம காது கேட்குற மாதிரி இந்த திருநீர் பண்ணிடுவாங்க. துஷ்டி புஷ்டி சமஸ்தம். துஷ்டியாக இருக்கிறதும் புஷ்டினா உடம்பு, துஷ்டினா சந்துஷ்டிகரம், சந்தோஷம்னா துஷ்டி. மனசு எப்போதும் சந்தோஷமாக இருக்குமா அந்த திருநீர். துஷ்டி புஷ்டி சமஸ்தம். உடம்பும் நல்லா புஷ்டியாக இருக்குமா, வியாதி இல்லாமல். சமஸ்தம் எப்போதும் இருந்துட்டு இருக்குமா. துஷ்டி புஷ்டி சமஸ்தம். வசியம் லோகே நரானாம். இந்த மனிதர்களுக்கு இடையே வசியம்னா நம்மளை பார்த்தோன்னே பேசணும் பழகணுன்ற ஒரு வசியத்தை கொடுக்குமா. அதனால தான் என்னத்தான் பொருள் இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எல்லா மக்களிடத்துலையும் பழகக்கூடிய வாய்ப்பு ஒரு சில ஆன்மாக்களுக்கு தான் அமையும். அப்போது இந்த திருநீர் பூசினா எல்லாரும் இவங்கள்ட்ட பேசணும், அனைவருடைய மனசையும் கவருமா. வசியம் லோகே நரானாம். இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாம் திருநீர் பூசுறதுனால இவ்வளோ செல்வங்கள் இந்த திருநீர் நம்மளே அறியாமல் தான் நம்ம வந்துடுமா. சகல ஜனசுக எல்லாரும் சுகமாக இருக்கிறதுக்காக பார்வதீச பிரசாதம். பார்வதி பரமேஸ்வரன் நமக்காக அனுகிரகம் பண்ண இந்த பிரசாதம் அப்படின்னு பஸ்ம மகாத்மியம் சொல்லுது. அதனால எப்போதும் திருநீர் நம்ம பூசிக்கிட்டே இருக்கணும். மனசில் நினைக்கும் போதெல்லாம் பூசிக்கிட்டே இருக்கணும். அப்போது அறத்தான் வருவதே இன்பம். தர்மத்தினால மட்டும்தான் இன்பமானது நிலைத்து இருக்கும். மற்றது பூராமே சந்தோஷம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்புறம் போயிடும்.